ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், காலங்கள்ன்ற விஷயத்த பத்தி பார்க்குறோம் இல்லையா, டென்சஸ். அதாவது ஸோ இந்த டென்சஸ் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகா கிளியரா நம்ம கொடுத்துட்டே இருக்கு. ஒரு அப்ஸ் அண்ட் டவுனோட, ஒரு பாசிட்டிவ்ல எப்படி பேசுறது, நெகட்டிவ்ல எப்படி பேசுறது, கொஸ்டினா எப்படி கேட்கறது, ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த டென்சஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பேசுறதுக்கு. ஏன்னா ஒருத்தர்கிட்ட பேசுறது வந்து நமக்கு ஒரு தமிழ்ல பேசுறது எப்படி நம்ம ஃப்ளூயன்சியா பேசுறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் ஃப்ளூயண்டா அப்ஸ் அண்ட் டவுனோட ஏற்ற இறக்கங்களோட அந்த எக்ஸ்பிரசிவோட பேசும்போது லைக் அதனுடைய பார்ட் நமக்கு வந்து என்ன ஆகிடும், ஒரு ஃபீல் கரெக்டா வரும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க என்ன ஆகிடும்னா உங்களுக்கு பேசுறது ரொம்ப சுலபமாயிடும். சரிங்களா? ஸோ எழுதுறதும் நமக்கு வந்து எழுதுற ரைட்டிங் ப்ராக்டிஸ் வைக்கும் போது நமக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸுமே அதிகமாக டெவலப் ஆகும். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், ஹைலைட்டாக காலங்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, டென்சஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த டென்சஸில் எவ்வளோ கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்கு, 12 இருக்கு இல்லையா. 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு டென்ஸையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டே தான் இருக்கு. பாசிட்டிவ் மாதிரி, நெகட்டிவ் மாதிரி, இன்ட்ராகேட்டிவ் மாதிரி கொடுக்குது. அதுலேயுமே இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ்லுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ளாஸ், அதாவது நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். அந்த அஃபர்மேஷன்ஸுங்கிறது வந்து ஒரு விஷயத்த நீங்க முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத சொல்றது, முடிக்கலைங்கிறத சொல்றது, இல்ல முடிக்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்றது தான். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு கேள்வியை நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், பாசிட்டிவா எழுதிட்டு இருந்தோம். அதை நெகட்டிவா நம்ம எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அந்த நெகட்டிவா எழுதுறதுக்கு புதுசா ஏதாவது தேவையா மேம்னா கிடையாது. ஆஸ் யூஷுவல் நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு இருக்கோமோ அதே தான். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணுவோம், நாட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் சைனை மட்டும் ஆட் பண்ணுவோம். மற்றபடி அதே வேர்ப் ஃபார்ம்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம், அதே சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸ் தான் எடுக்க போறோம். ரூலை வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ எந்த அடுத்தது எந்த இடத்துல நெகட்டிவ் வரணுங்கிற ஃபார்மேஷன்ஸ் மட்டும் தான். ஸோ இன்னைக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறவாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இன்ட்ராகேட்டிவ், இதுல நாட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண போறோம், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கொண்டு வர போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி verb forms V1, V2, V3, present, past, past participle, அதாவது reach, then V2 and V3 வந்து reached. ஸோ அப்போ ரீச் அப்படிங்கிறது ஒரு இடத்துக்கு நம்ம லைக் சென்றடைகிறது அது மாதிரி. டு ரீச், ரீச்ட், ரீச்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏதோ ஒரு டெஸ்டினிக்கு நம்ம போய் சேர்றதோ, இல்லை நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ரீச் பண்றதோ, செய்யக்கூடிய விஷயங்கள் ரீச் பண்றதோ, அதை சொல்லக்கூடியதான் ரீச், ரீச், ரீச்டு. ஸோ இங்க நெகட்டிவ் அப்படிங்கறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வில் பிளஸ் நாட் அப்படிங்கிறத won't அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ பார்ப்போம் எப்படின்ட்டு. சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். he, we, you, he, she, they, it. இது எல்லாமே சப்ஜெக்ட்ல இருக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ஒரு ரூல். ஸோ ரூல்னு வரும்போது வில் ஆர் ஷால் ஃபியூச்சர்ல பிளஸ் நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் அப்படின்னு எழுதுறோம், நாட். இதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோம், தென் பர்ஃபெக்ட் அப்படிங்கறதால ஹேவ், அண்ட் ஃபாலோட் பை V3. V3 வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணிட்டு ஃபைனலாக கொஸ்டின் மார்க் கொடுக்கணும், சின்ஸ் இட்ஸ் இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறதால. ஸோ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ ஸோ வில் பிளஸ் நாட் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட் ஃபார்ம்ல won't அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ won't, they have. ஸோ won't they have. V3 வந்து reached. reached the station by எப்பக்குள்ள அப்படின்னு சொல்றனாலும் சொல்லிக்கலாம், by 6 PM. ஸோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். ஸோ அப்போ அவங்க 6 மணிக்குள்ளார ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்,
6 மணிக்குள் அவர்கள் நிலையத்தை ஸோ ரீச் இல்லையா, அடைந்திருக்க ஏன்னா மாட்டார்களா அப்படிங்கறதான் கேள்விதான் கேட்கிறோம். மாட்டார்கள் நம்மளே முடிவெடுக்கல, கொஸ்டின் தான் கேட்கிறோம். 6 மணிக்குள்ள அவங்க போய் ஸ்டேஷன்ல அடைஞ்சிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப நமக்கு என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரோகேட்டிவ் அப்படிங்கிறது கரெக்டா ஃப்ரேம் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம நெகட்டிவ்ல எழுதுறோம்னா எப்படி எழுதலாம், இதே நெகட்டிவ் சென்டென்ஸா கொண்டு வரணும்னா they will not reached they will not reach the station. இதே பாசிட்டிவ்ல எழுதுறீங்கன்னும் போது not have reached the station, then they will have reached the station. ஏன்னா இங்க பெர்ஃபெக்ட்ன்ற ஒரு விஷயத்த சொல்றோம். ஸோ பெர்ஃபெக்ட் சொல்றதால நம்ம என்ன பண்ணணும், ஹேவ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணணும். பெர்ஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஹேவ் இண்டிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஸோ அப்போ ஒரு இன்ட்ரோகேட்டிவ்ல நெகட்டிவ்ல சொல்லக்கூடியது, போனாங்களா, போலையா, வந்தாங்களா, வந்திருப்பாங்களா, வந்திருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ஃபார்மேஷன் கொஸ்டின்ல எழுதியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் அண்ட் இந்த ரூல் வச்சுட்டு நெகட்டிவ் ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணதான் பெர்ஃபெக்ஷன்ஸ் கரெக்டாக வரும். அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.